ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஆசையின் தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய பாபாவின் குழந்தைகள். எனவே நாம் ஒருபோதும் நிராசையின் இருளில் மூழ்கக்கூடாது. நம்முடைய சாதனை என்பது மிக உயர்ந்த சாதனையாகும். ஆனால் இந்த சாதனையின் மார்க்கத்தில் சிலருக்கு நிராசை, அதாவது அவநம்பிக்கை என்பது அவர்களை விட்டு செல்வதில்லை. நமக்கு மாயாவுடன் யுத்தமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்திலும் வெற்றி தோல்வியின் விளையாட்டு என்பது இருக்கத்தான் செய்கிறது. எனவே மனிதர்களுக்கு அவ்வப்பொழுது அவநம்பிக்கை ஏற்பட்டு விடுகின்றது. அவர்களுக்கு எனக்கு மாயை மீது வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லையே என்ற உணர்வு ஏற்பட்டு விடுகின்றது. அந்த சிந்தனையில் மூழ்கி விடுகின்றார்கள். சில சமயம் உடலின் நோய் நீண்ட காலம் வரை நீடித்திருக்கின்றது என்றால் கூட மனிதர்கள் அவநம்பிக்கை அடைந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய குஷி அழிந்து போய்விடுகின்றது. சில சமயம் அவர்களது வாழ்க்கையை பிரச்சனைகள் சூழ்ந்து விடுகின்றது. அநேக முயற்சிகள் செய்த பிறகும் கூட பிரச்சனைகளுக்கான தீர்வு தென்படுவதில்லை என்றாலும் மனிதர்கள் அவநம்பிக்கை ஆகிவிடுகின்றார்கள். ஆனால் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், இன்று ஒருவேளை தோல்வி கிடைத்தால் நாளை அவசியம் வெற்றி கிடைக்கும். ஒருவேளை இன்று நிந்தனை ஏற்பட்டால் அவசியம் நாளை மகிமை ஏற்படும். இன்று நஷ்டம் ஏற்பட்டால் நாளை அவசியம் லாபம் ஏற்படும். இந்த விளையாட்டே அப்படித்தான் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் துக்கம் சுகம், வெற்றி தோல்வி, நிந்தனை மகிமை போன்றவை இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த மனிதர்கள் சதா தனது லட்சியத்தை மட்டுமே பார்க்கின்றார்களோ அவர்கள் இதனால் தடைப்பட்டு நிற்பதில்லை. எனவே நாம் தனது எண்ணங்களை மிகவும் சக்தி நிறைந்ததாக ஆக்குவோம். இன்று வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருந்தாலும் இதுவும் கடந்து போய்விடும். மேலும் பிரகாசத்தின் கிரணங்கள் நமது வாழ்க்கையை ஜொலிப்பானதாக ஆக்கிவிடும். எனவே அவநம்பிக்கையின் திரை நம்மை ஒருபோதும் தடுத்து நிறுத்த நாம் அனுமதிக்க கூடாது. புருஷார்த்தத்தில் எத்தனை ஏற்றத்தாழ்வு வந்தாலும் கூட தனக்குத்தான் சில திட்டங்களை உருவாக்கி அவசியம் நாம் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி நம்முடையதே. நமக்கு துணையாக இருப்பவர் யார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் பாபாவினுடைய மகா வாக்கியத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். சில குழந்தைகள் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு அப்படிப்பட்ட குழப்பத்தில் வந்துவிடுகின்றார்கள். எதிர்மறையான மாற்றத்தில் வந்துவிடுகின்றார்கள். எனக்கு துணையாக இருப்பவர் யார் என்பதையே மறந்து விடுகின்றார்கள். வாருங்கள், நாம் குஷியினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வோம். குஷி நிறைந்த நமது முகமானது மியூசியம் ஆகிவிடும். இந்த முகம் என்ற மியூசியத்தினால் அநேக பேருக்கு சத்திய ஞானம் கிடைத்துவிடும். அநேக பேருடைய வாழ்வில் அவநம்பிக்கையின் கருமேகம் கலைந்து போய்விடும். சிந்தனை செய்யுங்கள், நமது கடமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கின்றது. உலகில் எத்தனை பேர் அவநம்பிக்கையின் உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி அடைய முடியாத அநேக மாணவர்கள் அநேக முறை இன்டர்வியூக்கான முயற்சி செய்தும் வேலை கிடைக்காததினால் அவநம்பிக்கை அடைந்து மனச்சோர்வில் வந்துவிடுகின்றார்கள். ஆனால் நாம் அனைவருக்கும் குஷியை வழங்க வேண்டும். நமது வாழ்க்கை குஷியினுடைய பொக்கிஷமாக இருக்க வேண்டும். இதற்காக தினமும் அதிகாலையிலேயே தன்னைத்தான் குஷியினால் நிறைத்து கொள்வோம். இந்த அவநம்பிக்கையின் இருளில் இருந்து தப்பித்து கொள்வதற்காக, தன்னை குஷியின் பொக்கிஷத்தினால் சம்பன்னமாக்குவதற்காக நாம் சிரேஷ்டமான சங்கல்பங்களை எழுப்புவது மிக அவசியமாகும்.
சங்கல்பங்கள் ஸ்வமானுடையதாக இருக்க வேண்டும். சிரேஷ்ட சங்கல்பங்கள் என்னவென்று அறியாதவர்கள் சுய பெருமை, அதாவது ஸ்வமான் தான் சிரேஷ்டமான சங்கல்பங்கள் என அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தன்னிடம் குறைந்தது 25 சுய பெருமைகளை எழுதி வைத்துக்கொண்டு அதை நினைவு செய்வோம். நான் இதுதான், நான் இதுதான், நான் இதுதான் என்று ஒவ்வொரு சுய பெருமைகளின் பயிற்சி செய்வதினால் நமது வாழ்க்கையில் அவநம்பிக்கையின் அனைத்து சங்கல்பங்களும் அழிந்து போய்விடும். ஏனெனில் அவநம்பிக்கையானது நமது சக்திகளை மறக்கச் செய்து விடுகின்றது. சக்திகளின் நினைவு வந்தவுடன் இந்த அவநம்பிக்கை என்ற நிராசையானது ஆசையின் ரூபத்தில் மாற்றமடைந்து விடுகின்றது. இன்று முழு நாளும் மிக நல்ல ட்ரில் பயிற்சி செய்வோம். எனது இடதுபுறம் மேலே பிரம்மா தாய் இருக்கின்றார். என்னை மிக அன்பாக பார்த்து கூறுகின்றார், குழந்தாய், நானும் உன் கூடவே துணையாக இருக்கின்றேன், நீ கவலைப்படாதே. மேலும் அவரது நெற்றியிலிருந்து குளிர்ந்த கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. எனது வலதுபுறம் மேலே ஞான சூரியன் சிவத்தந்தை இருக்கின்றார். அவரிடமிருந்து சக்திகளின் கிரணங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. ஒருமுறை சீத்தலதாவின் கிரணங்கள், ஒருமுறை சக்திகளின் கிரணங்கள் அடையும் இந்த பயிற்சியினை முழு நாளும் செய்து கொண்டிருப்போம். ஓம் சாந்தி.